ஹலோ இப்போ நம்ம ரவீந்திரநாத் தக்கூர் எழுதின காபூலிவாலா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணுக்கும் ஒரு காபூலிவாலாக்கும் நடுவில் இருந்த ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. காபூலிவாலா அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் காபூல் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து முந்திரி பாதாம் மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸை இந்தியாவில் விற்கிறவங்கள தான் காபூலிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொல்கட்டாக்கு வந்த ரஹமத் அப்படிங்கிற காபூலிவாலாக்கும் மினி அப்படிங்கிற கொட்டி பொண்ணுக்கும் நடுவில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை நமக்கு மினியோட அப்பா தான் சொல்கிறாரு. அவரை நாம் நரேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். மினி ரொம்பவே வாயாடி ரொம்ப ஆனால் சுறுசுறுப்பான பொண்ணு. எப்பவும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு துருதுருனே தான் இருப்பா. இது மினியோட அம்மாவுக்கு பிடிக்காது. அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு வந்து மினி இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவள் அமைதியாக இருந்தால் தான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்போவுமே தான் பொண்ணு சுறுசுறுப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நரேட்டர், அதாவது மினியோட அப்பா வந்து அவரோட நாவலை எழுதிட்டு உட்காந்துருக்கும்போது நிறைய கேள்விகளை மினி கேட்டுக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோட்டோரமாக வந்துக்கிட்டு இருக்க காபூலிவாலாவை பார்த்துட்டு காபூலிவாலா காபூலிவாலா அப்படின்னு கத்துறா. அந்த அந்த ரோட்டில் வந்து காபூலிவாலா ஒருத்தர் வந்து அவர் முதுகில் ஒரு மூட்டையோட, அதாவது அந்த மூட்டையில் வந்து முந்திரி பாதாம் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது, அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு டர்பன் போட்டிருக்காரு, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார், கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காரு. முதல்ல காபூலிவாலா அப்படின்னு ஆசையாக பார்க்க வந்த மினி வந்து அவர் கையில் இருக்கிற இந்த மூட்டையை பார்த்ததும் பயப்படுறா. ஏன்னா அதில் வந்து குழந்தைங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறா. மினியோட அப்பாவும் காபூலிவாலா கிட்ட கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வாங்கிக்கிறாரு. ஆரம்பத்தில் மினி பயந்தாலும் அவரோட மூட்டைக்குள்ளே இருக்கிற இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆர்வமாக இருந்திருக்கு. அதனால அவளும் வெளியில் வரா. அப்படியே மினியோட அப்பாவும் அந்த காபூலிவாலா கிட்ட அவரை பற்றி விசாரிக்கிறாரு. அவரும், அதாவது அந்த காபூலிவாலா வந்து அவரோட பேர் ரஹமத் அப்படின்னும், அவர் கொஞ்சம் ஆப்கானிஸ்தானோட பாலிடிக்ஸ், ஜியாகிரஃபி, கல்ச்சர்னு இது எல்லாத்த பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காபூலிவாலாக்கும் மினிக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு தடவையும் மினிக்காக அவர் கதை சொல்லுவார், நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவார். அப்புறம் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வந்தார் அப்படின்னா அங்கேருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து மினிக்கு தருவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரெகுலர் விசிட்டராகவே ஆகிட்டார். இப்படியே மினிக்கும் ரஹமத்க்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இது அவளோட அப்பாவுமே நோட் பண்ணார். அதே சமயம் ரஹமத் கிட்ட அவளுக்கு நிறைய ஸ்வீட் கொடுக்காதீங்க அப்படின்னு கண்டிப்பாகவும் சொல்லியிருக்காரு. டெய்லியும் காபூலிவாலா மினியை வந்து பார்ப்பாரு, கதை சொல்லுவார், கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு, அப்புறம் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் கொடுப்பாரு. இது அவங்களோட ரொட்டீனாகவே மாறிடுச்சு. இப்படியே ஜாலியாக ஹாப்பியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு தடவை காபூலிவாலா வந்து மினியை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிடாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மினியும் சிரிச்சுக்கிட்டே போமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கொல்கட்டாவை விட்டு வெளியில் நரேட்டர் போனதே கிடையாது. ஆனால் இவருக்கு ட்ராவல் பண்ணணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகவே இருக்குது. அதனால அவர் காபூலிவாலா கிட்ட ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு இவரே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிப்பார். காபூலிவாலா சொல்ல சொல்ல அங்கே உள்ள மலை, ட்ராவலர்ஸ், அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவார் நரேட்டர். காபூலிவாலா மினி கிட்ட பழகிறது மினியோட அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு எங்கே மினியை வந்து இந்த காபூலிவாலா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை அவங்க எப்போவுமே மினியோட அப்பா கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி காபூலிவாலாவை அடிக்கடி வீட்டில் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டும். ஆனால் மினியோட அப்பா வந்து காபூலிவாலாவை நம்பினார். அவருக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்த அந்த இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த காபூலிவாலா அப்படிங்கிறவங்க வந்து காபூலில் இருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் விற்றுட்டு அப்புறம் திரும்பவும் காபூலுக்கு போவாங்க. மறுபடியும் குட்ஸை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விற்பாங்க. அப்படி தான் ரஹமத்தும் இயர்லி ஒன்ஸ் வந்து காபூலுக்கு போயிட்டு வருவார். அப்படி போகும்போது கண்டிப்பாக மினியை விசிட் பண்ணிட்டு தான் போவாராம். அதே போல் திரும்பி வரும்போதும் முதல்ல வந்து மினியை வந்து விசிட் பண்ணுவாராம். அங்கேருந்து சில பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னுட்டு வந்து போலீஸ் வந்து ரஹமத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து அவரோட நெய்பரை வந்து காசு தரலை அப்படின்னு சொல்லி குத்தி கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரஹமத்தை வந்து ஜெயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு வராங்க. இதனால் ரஹமத்துக்கும் பல வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்கிது. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட அவ்வளோ பிரச்சனை, சோகம் அவர் மூஞ்சில் இருக்குது. ஆனால் மினியை பார்க்கும்போது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் ஓடிடுச்சு. மினியும் இப்போ பெரிய பொண்ணாக ஆகிட்டா. அவளுக்கு காபூலிவாலாலாம் மறந்தே கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவளுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க.
நரேட்டரால அதாவது மினியோட அப்பாவால மினி வளர்ந்ததை ஏத்துக்கவே முடியல. காபூலிவாலா அரெஸ்ட் ஆகியும் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா மினிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்ளோ வேகமா டைம் ஓடிடுச்சு அப்படின்னு நரேட்டர் சொல்றாரு. அப்படி நரேட்டர் ஒரு நாள் கல்யாண வேலையா இருக்கும்போது ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன ரஹமத் அங்க வராரு. வயசாகி ஆளே மாறிட்டாரு. வந்த ரஹமத் வந்து மினிய பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. இதுக்கு ஆரம்பத்துல நரேட்டர் ஒத்துக்கல அப்படின்னாலும், அங்க அதாவது நான் வந்து என்னோட ஊர்ல இருக்க என்னோட பொண்ணா தான் நான் மினிய பார்க்குறேன். அவளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ, நட்ஸ நான் கிஃப்ட்டா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அவள பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சி கேட்குறாரு. இத சொன்னதும் நரேட்டரும் ஒரு அப்பாவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கல்யாண பொண்ணு கோலத்துல இருக்கிற மினிய அப்பா வெளியில கூப்பிடுறாரு. மினி இப்படி வளர்ந்தத நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சின்ன வயசுல கேட்ட அதே கேள்விய தான் இப்பவும் கேட்குறாரு காபூலிவாலா. "நீ கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போக போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்ற வயசு இப்போ மினிக்கு கிடையாது. இப்போ அவ பெரிய பொண்ணாயிட்டா. சின்ன பொண்ணு மாதிரி பதில் சொல்லாம மினி அங்க இருந்து போகின்றா. ஒரு அப்பாவா ரஹமத் அப்புறம் நரேட்டர் 2 பேருக்குமே மினி பெரிய பொண்ணு ஆகிட்டதை ஏத்துக்கவே முடியல. நம்ம கூட இனி இருக்க மாட்டா அப்படிங்கிறதையும் அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த 8 வருஷம் எவ்வளோ மினிய மாத்திடுச்சு அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. நரேட்டர் அஹ்மத் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஊருக்கு போகையில் உன் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ, அது என்னோட பொண்ணுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே சோகமாக அந்த கல்யாண வீட்டை பார்த்துக்கிட்டே ரஹமத் அங்கேருந்து போகிற மாதிரி இந்த கதை முடியுது. இந்த கதையில் ஏஜ், நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரு யூனிவர்சல் ஃபாதர்ஹுட் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஊரை விட்டு தூரமாக வந்த ரஹமத்துக்கு மினியும் அவரோட பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கா. ரஹமத்தும் சரி நரேட்டரும் சரி மினி வளர்ந்ததை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இனிமேட்டு மினி அவங்க கூட இருக்க மாட்டா அப்படிங்கிற ரியாலிட்டி தான் அதுக்கு காரணம். இப்போ இவங்க 3 பேத்தோட கேரக்டர் ஸ்கெட்ச் பார்க்கலாம். காபூலிவாலா காபூல்ல இருந்து வந்த ஒரு ட்ராவலர். மினிய அவரோட ஒரு பொண்ணு மாதிரி தான் நினச்சாரு. நரேட்டர் கிட்டேயும் நல்லா பேசி பழகுனாரு. ட்ராவலிங்கை பற்றி, ஆப்கானிஸ்தான் பற்றின்னு நரேட்டருக்கு நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. மினிக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்பவே அழகாகவே இந்த ஸ்டோரியில் காமிக்கப்பட்டிருக்கு. நரேட்டரும் ரஹமத்தும் ஃபாதர்ஹுட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு அப்பாவா தன்னோட பொண்ணோட க்ரோத் அப்புறம் மேரேஜ் அவளை விட்டுட்டு டிஸ்டன்ஸ் ஆக போகிறா அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நினச்சி 2 பேருமே வருத்தப்படுறாங்க. அதே சமயம் நரேட்டர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ஃபாதராகவும் இருந்திருக்காரு. அவர் எப்போவுமே காபூலிவாலாவை ஒரு லிமிட்டாக இருங்க, அவளுக்கு ட்ரீட் கொடுக்காதீங்க, இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு பொண்ணு மேலே அக்கறையாகவும் தான் அவர் இருந்திருக்காரு. அதே சமயம் காபூலிவாலாக்கும் அவளுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. மினி ஒரு இன்னசென்ட் சைல்டு, ஓப்பன் மைண்டட் அண்ட் ஃப்ரெண்ட்லி கேரக்டர். மினி வந்து பேசேஜ் ஆஃப் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறா. காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது, இன்னசென்ஸ் எப்படி காணாமல் போகிடுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறா. இந்த ஸ்டோரியில் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்ட் கனெக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. கல்ச்சர், ஏஜ், லாங்குவேஜ்னு எல்லாத்தையும் தாண்டி மினிக்கும் ரஹமத்துக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதே சமயம் ரஹமத்துக்கும் நரேட்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹைலைட் பண்ணப்படுது. இந்த கதையில் காபூலிவாலாவோட லோன்லினஸ், ஹோம் சிக்னஸ் அண்ட் அவரோட குழந்தைய மிஸ் பண்ணுற அந்த ஏக்கம், இது எல்லாத்துக்குமான சப்ஸ்டிடியூட்டாக தான் அவர் மினியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே காபூலிவாலா ஒரு சஸ்பீஷியஸான கேரக்டராக தான் இருக்கிறாரு. ஆரம்பத்தில் மினி வந்தால் அவரை பார்த்து பயப்படுவா. அப்புறம் நடுவில் பார்த்தா மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதனால நம்மளால் லாஸ்ட் வரைக்குமே அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியாத ஒரு ப்ரிஜுடைஸ்டான கேரக்டராக தான் அவர் இருக்கிறாரு. மினி அண்ட் ரஹமத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நிறைய இன்னசென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதை தாண்டி கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சை இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். கொல்கட்டா பற்றி காபூலிவாலாக்கும், காபூலை பற்றி நரேட்டருக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகுது. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.